ராகவ் வந்து அந்த பிளாக்மெயில் பண்றவனை வந்து பிடிச்சு கொடுத்துட்டு அபியை மீட்டு எடுக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. உடனேவும் அங்க போலீஸ் வந்து அந்த பிளாக்மெயில் பண்றவன்ட்ட விசாரிக்கிறாங்க. ஏய் எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ண? ஒரு பொண்ணோட வீடியோ வச்சு மிரட்டி பணம் சம்பாதிக்கிறது உங்க வேலையா அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு சாரி சார் தெரியாம பண்ணிட்டோம் சார் அப்படின்னு. உங்களெல்லாம் இப்படி சாதாரணமா விடக்கூடாது, ஸ்டேஷனுக்குள்ள தள்ளி உங்களை லாடம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை உள்ள தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அபி சொல்றாங்க, இல்ல சார் இவங்க எல்லாம் பணத்துக்காக பண்ணல சார், இதுல ஏதோ இருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க. என்னமா சொல்ற அப்படின்னு. ஆமா சார் இவங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏய் நீ எதுக்குடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அபி நீ சொல்லு ஒழுங்கா சொல்லிடு எதுக்காக பண்ண இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல மேடம் நான் பணத்துக்காக தான் அப்படி சொன்னேன் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக்மெயில் பண்றவன் சொல்றான். உடனே அபி இல்லடா நீ பணத்துக்காகனா நான் பணம் வந்து அப்பயே தந்துரு மூஞ்சில தூக்கி எரிஞ்சுட்டு அந்த வீடியோ வாங்கியிருப்பேனே, நீ பணத்துக்காக இப்படி பண்ணலையே அப்படி இதுல வந்து ஏதோ இருக்குடா நீ ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லணும். இல்ல மேடம் நான் பணத்துக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளாக்மெயில் பண்றவனு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏய் நீ பணத்துக்காக பண்றவன்னா இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு சமக்கோ வருது. ஒன்னு 2 அறை அறையிறாங்க. உன்னை யார் இப்படி எல்லாம் செய்ய சொன்னா? உன்னை வந்து உன் பின்ன வேண்டி இருந்து யாரோ சொல்லி கொடுக்குறாங்க, நீ அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படி இருக்க போய் தான் வந்து என்ன ராகவ் வீட்டுல இருந்து வெளியில போவோம் அப்பதான் அந்த வீடியோவை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீ மிரட்டின அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு சொல்றாங்க. என்ன ஒழுங்கா சொல்லிடு யாருன்னு அப்படின்னு சொன்னோடனே சரிங்க மேடம் நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் மேடம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உண்மையை சொல்றான். அந்த பிளாக்மெயில் பண்றவன் வேற யாரும் இல்ல மேடம் உங்க ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்றான். உன்னையும் என்ன சொல்ற? ஏய் நீ போய் சொல்ற ராகவ்லாம் இப்படி செய்யிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ராகவ் நான் இப்படி செஞ்சேனா? நான் இப்படி எல்லாம் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா மேடம் அவங்க ராகவ் தான் இப்படி செய்ய சொன்னாரு, அவளை வந்து எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், அதுக்கு வந்து நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் தான் இப்படி எல்லாம் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்றான்.